உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அயோத்தியில் அமையப்போகின்ற ஸ்ரீராமர் கோவிலின் அடிக்கல் நாட்டு விழா. இக்கோவிலின் வடிவத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் 5 மண்டபங்கள் உள்ளன. தரைத்தளத்திற்கு மேலும் 2 தளங்கள் உள்ளன. கோவிலின் 4 புறமும் பலவிதமான பக்தர்களின் தேவைக்கேற்ப வசதிகள் அமைக்கப்பட உள்ளன. ஒரே நேரத்தில் பலர் அமர்ந்து பார்க்கக்கூடிய 360 டிகிரி திரையரங்கம் போன்றும் கட்டப்பட உள்ளது. இதை தவிர 2 அரங்கங்கள் அமைக்கப்பட உள்ளன. ஒரு யாகசாலை, நூலகம், ஆய்வு மையம், ஒரு குளம், இன்ன பிற வசதிகள் ஆகியவையும் இங்கு அமைய உள்ளன. கோவில் வளாகத்தில் பல வகையான மரங்களும் பூச்செடிகளும் நடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோவிலின் உள்ளே மிக அழகான மண்டபம் ஒன்றும் அமைய உள்ளது. பக்தர்களின் வசதிக்காக வண்டிகள் நிறுத்துமிடம் ஒன்றும் அமைய உள்ளது. மிகப்பெரிய கண்காட்சியகம் ஒன்றும் உருவாக்கப்படும். 1000 பேருக்கு அதிகமாக மக்கள் அமரக்கூடிய சத்சங் மண்டபம் ஒன்று அமைய உள்ளது. வருகின்ற பக்தர்கள் பார்ப்பதற்கு வசதியாக ஒலி ஒளி லேசர் காணொளி காட்சி மையம் அமைக்கப்பட உள்ளது. 3 ஆண்டு காலத்தில் இந்த கோவில் கட்டி முடிக்கப்படும். ஒரு கோவிலை அமைப்பதற்கு ஆன்மீகத்திலும் சிற்பக்கலையிலும் சொல்லப்பட்டுள்ள அனைத்து அம்சங்களும் இந்த கோவிலில் உள்ளன. மேலும் நவீன வசதிகளும் அமைய உள்ளன. மிக அருமையான ரயில் நிலையம், 360 டிகிரி திரையரங்கம், லேசர் காணொளி காட்சி போன்ற அருமையான வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளன. என் வாழ்நாளில் இந்த கோவில் அமைந்து அதனை காணுகின்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கும் என நினைக்கவே இல்லை, சொல்கிறார் பேராசிரியர் மகன்லால். இவர் ஒரு வரலாற்று ஆய்வாளர். குஜராத்தில் உள்ள கோயில்கள் வரலாற்று சிறப்பு மிக்கவை, அவை தனி வகை. ஆனால் அயோத்தியில் கட்டப்பட உள்ள இந்த கோவில் வட இந்திய முறையில் கட்டப்பட உள்ளது. இந்திய கோவில்களின் சொத்துக்கள் அக்கோவிலின் இறைவன் பெயரிலேயே இருக்கின்றன. இந்த கோவிலும் அது அமைய உள்ள இடமும் குழந்தை ராமர் பெயரிலேயே அமையும் என்கிறார் வரலாற்று பேராசிரியர் மகன்லால். RSS தலைவர் மோகன் பாகவத், முன்னாள் மத்திய அமைச்சர் உமா பாரதி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். கோவில் தொடர்பான ஒரு தாமிர பட்டயம் கொண்டு வரப்படுகிறது. இந்த கோவில் தொடர்பான வழக்கின் இருதரப்பு வாதிகளும் இந்த விழாவிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் என்கின்றார் மூத்த பத்திரிகையாளர் பிரபுல் கேட்கர். இந்த கால்கோள் விழாவின் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலம், அயோத்தியா ஆகியவை உலக வரைபடத்தில் ஒரு முக்கியமான இடத்தை பெறும். இந்த கோவில் இந்திய கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டின் ஒரு முக்கிய அடையாளமாக அமைகின்றது. இந்தியாவின் புனிதமான நகரங்கள் 7. அவை அயோத்தியா, மதுரா, மாயா என்கின்ற ஹரித்வார், வாரணாசி என்னும் காசி, காஞ்சி, உஜ்ஜைன் என்கின்ற அவந்திகா மற்றும் துவாரகா. அயோத்தியின் பெருமைகளை கந்த புராணம் கூறுகிறது. இங்குதான் ராமபிரான் அவதரித்தார், தன் இளமை பருவத்தை கழித்தார். ராமரின் முடிசூட்டு விழா அயோத்தியில்தான் நிகழ்ந்தது. ஆகஸ்ட் 3ஆம் நாள் முதல் நடந்து வரும் பூமி பூஜை வைதீக முறைப்படி நடந்து வருகின்றது. அயோத்திக்கு வருபவர்கள் முதலில் வாயுமைந்தன் அனுமன் கோவிலுக்கு செல்வர். மனோஜவம் மாருத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் பரிஷ்டம் வதாத்மஜம் வானர யூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சரணம் பிரபத்தியே. புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாத்தியம் வாக்படுத்துவம் அனுமன் சிரவணப்பவில். ராமரின் பெயர் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கே புனித நதிகளின் சங்கமம் ஏற்படுகிறது என்று பெரியோர்கள் கருதுகின்றனர். இந்த புனித நதிகளின் ஆசீர்வாதம் இல்லங்களில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வந்து சேரும். அயோத்தி வந்தடைந்த பாரத பிரதமரை உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வரவேற்றார்.
ராமர் ஒரு கடவுள் மட்டுமல்ல, ஒரு உதாரண புருஷர், நல்ல நண்பர், நல்ல மகன், நல்ல சீடன், நல்ல அரசன். எனவேதான் ராமனின் நாமம் ராமனை விட சிறந்தது. கோடானு கோடி இந்திய மக்களின் கனவு நிறைவேறும் நாள் இது. கோவிலின் முக்கிய வாசலை மஞ்சள் நிறத்தால் அலங்கரித்துள்ளனர். ஏனென்றால் ராமருக்கு பிடித்தமான நிறம் மஞ்சள். எனவேதான் அவரை பீதாம்பரன் என்று அழைக்கின்றனர். பாரத பிரதமரும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் அனுமன் கோவில் வந்தடைந்தனர். அனுமன் கோவிலில் பாரத பிரதமருக்கு மகுடம் அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அயோத்தியில் இன்று ஒரு புதிய வரலாறு எழுதப்படுகிறது. வாழ்வில் ஏராளமான துன்பங்கள் வரலாம். ராமரைப் போலவே அவை அனைத்தையும் எதிர்த்து நின்று வெற்றி காண வேண்டும். இதுவே ராமாயணம் நமக்கு போதிக்கும் அறிவுரை. 14 ஆண்டுகள் வனவாசம் முடிந்த பின்னர் ராமர் அயோத்தியா திரும்பிய போது மக்கள் வீடுகளில் விளக்கேற்றி அவரை வரவேற்றனர் என்று ராம் சரிதமானஸ் கூறுகிறது. பகீரதன் கங்கையை கொண்டு வந்தது போல இறைவன் இங்கே சரயு நதியை கொண்டு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. ராமர் கடவுளின் வடிவம் மட்டுமல்ல, அவர் நம்முடைய வாழ்க்கையின் அம்சம். பாரத பிரதமர் ராம் லல்லா ஆலயத்தில் கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்கின்றார். ஆலய வளாகத்தில் பசுமை சேர்க்கும் விதமான புனித மரக்கன்று ஒன்றை பாரத பிரதமர் நடுகின்றார். ஆலய வளாக வேலைகளுக்கிடையில் சுற்றுப்புற சூழலையும் மனதில் கொண்டு மரக்கன்று நடும் நிகழ்ச்சியை இங்கு பிரதமர் நடத்தியுள்ளார். இந்திய கலாச்சாரத்தின் அடையாளமாக திகழ்பவர் ராமபிரான். ராமர் கோவிலுக்கான அடிக்கல் நாட்டு விழா ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன. ராமர் அகண்ட பாரதத்தின் நாயகன். விழா பந்தலில் வேத விற்பன்னர்கள் வைதீக முறைப்படி அடிக்கல் நாட்டு விழாவை நடத்த உள்ளனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அயோத்தியில் இருந்தும் வந்துள்ள சமய சான்றோர்கள் முன்னிலையில் அடிக்கல் நாட்டு விழா சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. வேத கோஷ ஒலிமுழங்க அடிக்கல் நாட்டு விழா பூஜை தொடங்கியது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல் பூஜையில் கலந்து கொள்கின்றனர். எங்கெல்லாம் ராம வழிபாடு நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் கூப்பிய கரங்களோடு அனுமன் அமர்ந்திருக்கிறார். आम्नाय प्रवणैरलङ्कृतदुषे मुस्मै मनुष्ये शुभैर्दिव्यक्षेत्र सरित् पवित्र बपुषे देव्यै पृथिव्यै नमः देव्यै पृथिव्यै नमः ॐ भूर्भुवः स्वः पृथिवी कूर्मानन्तवराह देवताभ्यो नमः
सर्वोपचारान् समर्पयामि सर्वोपचारार्थे गन्धाक्षतपुष्पाणि समर्पयामि ओम पृथ्वी कूर्मानंदवराह देवताभ्यो नमः। पुष्प लेकर पुनः पृथ्वी माता आदि को प्रणाम करें। आधारभूता जगतस्त्वमेका मही स्वरूपेण जतः स्थितासि अपां स्वरूपस्थितया त्वयैतदाप्यायते कृत्स्नमलङ्घवीर्ये ओम भूर्भुवः स्वः पृथ्वी कूर्मानन्दवराह देवताभ्यो नमः। पुष्पाञ्जलिं समर्पयामि अनंत नमस्कारान् निवेदयामि। अनेन पूजनेन पृथ्वी कूर्मानन्दवराह देवताः प्रीयन्तां जलगिरादे जी। अब यहाँ क्रमशः 9 शिलाओं का पूजन हम करेंगे। पहले 8 शिलाओं का पूजन, फिर बाद में पूर्वी शिला का पूजन। एक एक करके लेते जाएंगे पंडित जी, आचार्य जी, एक एक पुष्प लेते जाएंगे और पूर्वादि क्रम से रखते जाएंगे। पात्र में ही पुष्प ले, हाथ में नहीं। पंचगावः समुत्पन्ना मध्यमाने महोदधो तासां मध्ये तुजानन्दा तस्यै देव्यै नमो नमः। पूरब से ओम भूर्भुवः स्वः नन्दायै नमः। सर्वोपचारार्थे गन्धाक्षतपुष्पाणि समर्पयामि। ओम भूर्भुवः स्वः नन्दायै नमः। ओम भूर्भुवः स्वः अजितायै नमः। सर्वोपचारार्थे गन्धाक्षतपुष्पाणि समर्पयामि। ओम भूर्भुवः स्वः भद्रायै नमः। सर्वोपचारार्थे गन्धाक्षतपुष्पाणि समर्पयामि। ओम भूर्भुवः स्वः अपराजितायै नमः। सर्वोपचारार्थे गन्धाक्षतपुष्पाणि समर्पयामि। ओम भूर्भुवः स्वः जयायै नमः। जयाम आवाय सर्वोपचारार्थे गन्धाक्षतपुष्पाणि समर्पयामि। ओम भूर्भुवः स्वः शुक्लायै नमः। शुक्लां सर्वोपचारार्थे गन्धाक्षतपुष्पाणि समर्पयामि। ओम भूर्भुवः स्वः पूर्णायै नमः। सर्वोपचारार्थे गन्धाक्षतपुष्पाणि समर्पयामि। ओम भूर्भुवः स्वः सौभागिन्यै नमः। सौभागिनी सर्वोपचारार्थे गन्धाक्षतपुष्पाणि समर्पयामि। पुष्पाञ्जलिं समर्पयामि। ओम भूर्भुवः स्वः नन्दाद्यष्टशिलाभ्यो नमः। सर्वोपचारान् समर्पयामि तदर्थे गन्धाक्षतपुष्पाणि समर्पयामि। नमस्करोमि जल लेकर अनेन पूजनेन नन्दाद्यष्टशिलाः प्रीयन्तां नामम। पूर्व शिला का ये जो गड्ढा दिख रहा है ये वही स्थान है नमो भगवते कुंकुर जहाँ भगवान विराजमान थे। धुरंधराय नमः। 3 गुंबदों वाले ढांचे के अंदर भी, बाद में कपड़े के मंदिर में भी जहाँ विराजमान थे, ये वही स्थान है। और बड़ी इंजीनियरिंग तरीके से लार्सन टूब्रो के इंजीनियर्स ने इस स्थान को चिन्हित किया है। ओम कूर्माय नमः। एतानि गंध पुष्प धूप दीप नैवेद्य तांबूलादीनि गंधाक्षत पुष्प एतानि गंध पुष्प धूप दीप नैवेद्य तांबूलादीनि ओम भूर्भुवः स्वः कूर्मशिलायै नमः। ओम कूर्माय नमः। शेषोपचारार्थे गन्धाक्षतपुष्पाणि समर्पयामि। ओम भूर्भुवः स्वः कूर्मशिलायै नमः। ओम कूर्माय नमः। पुष्प लेकर प्रणाम कर लेंगे। ओम नमो भगवते कुंकुर्माय धराधर धुरंधराय नमः। धराधर धुरंधराय नमः। 12:44 कूर्मशिलायै नमः। पुष्प लेकर छोड़ दिया जाए, फिर जल लेकर 12:44 पूजनेन कूर्मशिला प्रीयताम कूर्म प्रीयताम नामम। कूर्मस्य प्रीयताम नामम। बोलिए कच्छप रूप भगवान की, वराह रूप भगवान की, मत्स्य रूप भगवान की, दशावतार रूप भगवान की।
जय जय श्री सीताराम। कूर्मशिला पर नवरत्न जड़ित पंचधातु निर्मित कमल पुष्प सहित गंध पुष्पाक्षत अर्पण करता है। आप श्री के द्वारा लाया कलश में क्या कुछ है क्या? सब ठीक। कलश का मंत्र बोल लीजिए। ओम आजघ्र कलशम वैश्यात्वा विशन्तेन्दवः पुनरोर्जारिवटवदानः तद्रान्दुक्षोरुधार भयस्वती पुनम्मा विशदाद्रैः। ओम मनो ज्योतिर्जुखतामाज्यस्य बृहस्पतिर्जन्यमिमन्तरोपरिष्टं जन्यगुं समिमं दधातु विश्वे देवास इहमादयन्ता। ओम प्रतिष्ठाय। कितना समय है? और 44। इस समय क्या हुआ है? मेरी घड़ी सेकंड सही से हम समझ नहीं पाते हैं। मोहन जी भी शायद कुछ लाए हैं। चलिए ध्यान किया जाए। वो प्रकरण को शॉर्ट करते हैं, इसीलिए देख लिया समय है। पुष्प लेकर के विघ्नेश्वर भगवान का स्मरण किया जाए। 2 मिनट पहले इशारा कर देंगे। 2 मिनट पहले यजमान और माननीय राज्यपाल महोदया अस्य श्री संकटहरण स्तोत्र मंत्रस्य श्रीमन्महागणपतिर्देवता मम सर्व संकटहरणार्थे जपे विनियोगः अस्मद्देशस्य सर्व संकटहरणार्थे जपे विनियोगः। ओम ओम ओंकार रूपं त्रिहमिति च परं यत्स्वरूपं तुरीयम् त्रयगुण्यातीतनीलं कलयति मनसस्तेजसिन्दूरमूर्तिं योगेन्द्रैर्ब्रह्मरन्ध्रे सकलगुणमयं श्रीहरेन्द्रेण संगं गंगं गंगं गणेशं गजमुखमभितो व्यापकं चिन्तयन्ते सलिल सिंघल वं वं विघ्नराजं भजति निजभुजे दक्षिणे न्यस्तशुण्डं क्रं 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 क्रोधमुद्रा दलितरिपुबलं कल्पवृक्षस्य मूले दं दं दन्तमेकं दधति मुनिमुखं कामधेन्वानिसेव्यं धं 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 धारयं तं धनदमतिधियं सिद्धिबुद्धिद्वितीयं तुं 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 तुङ्गरूपं गगनपथिगतं व्याप्नुवं तं दिगन्तान् क्लीं क्लीं क्लीङ्कारनाथं गलितमदमिलल्लोलमत्तालिमालं ह्रीं ह्रीं ह्रीङ्कारपिङ्गं सकलमुरिवरध्येयमुण्डं च शुण्डं श्रीं 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 शयं तं सकलनिधिकुलं नौमि हेरम्बबिम्बं लों लों लोङ्कारमाद्यं प्रणवमिव पदं मन्त्रमुक्तावलीनां शुद्धं व्यघ्नेशबीजं शशिकरसदृशं योगिनां ध्यानगम्यं दण्डं दण्डावरूपं दलितभवभयं सूर्यकोटिप्रकाशं जं 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 जज्ञनाथं जपति मुनिवरोपाशमभ्यन्तरं च हुं 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 हेमवर्णं श्रुतिगणितगुणं शूर्पकर्णं कृपालं ध्येयं सूर्यस्य बिम्बं ह्युरसितविलसत्सर्पजज्ञोपवीतं स्वाहा हुं फट नमोऽन्तैष्ठठ सहिते पल्लवे सेव्यमानं मन्त्राणां सप्तकोटिप्रगुणितमहिमाधारमीशं प्रपद्ये पूर्वं पीठं त्रिकोणं तदुपरि रुचिरं पूर्वपत्रं पवित्रं यस्योर्ध्वं शुद्धरेखा वसुदलकमलं वस्वतेजश्चतुस्रं मध्ये हुङ्कारबीजं तदनु भगवतः स्वाङ्गसर्गं षडस्रे अष्टौ शक्तिस्सिद्धिर्बहुलगणपतिर्विष्टरश्चाष्टकं च धर्माद्यष्टो प्रसिद्धा दश दिशि विदिता ध्वजाल्यः कपालं तस्य क्षेत्रादिनाथं मुनिकुलमखिलं मन्त्रमुद्रामहेशम् एवं जो भक्तियुक्तो जपति गणपतिं पुष्पधूपाक्षताद्यैर्निवेद्यैर्मोदकानां स्तुतिजुतविलसद्गीतवादित्रनादैः
राजानस्तस्य भृत्या इव जुगति कुलं दासवत्सर्वदास्ते लक्ष्मीः सर्वाङ्गयुक्ता शयति च सदनं किङ्कराः सर्वलोकाः पुत्राः पुत्र्यः पवित्रा रणभुवि विजये द्योतवादेऽपि वीरो यस्येषो विघ्नराजो निवसति हृदये भक्तिभाग्यस्य रुद्रः। भगवान श्री राम की कुल देवी भगवती कालिका हैं, परसों पूजन हुआ है उनका, तो हम भगवती कालिका भगवान की कुल देवी का ध्यान कर लें। और यह श्री दुर्गा सप्तशती का कवच है अथवा संपूर्ण जितने भी संप्रदाय हैं सबके लिए यह महाकवच है। इसका नित्य ही पाठ करना चाहिए सबको यथाशक्ति, कहीं उनके ऊपर कोई क्षति नहीं, कोई आशंका नहीं आ सकती है, भगवान की कृपा है। मूल कवच है, 4 श्लोक हैं मात्र छोटे छोटे। ओम शूलेन पाहि नो देवी पाहि खड्गेन चाम्बिके घंटास्वनेन नः पाहि चापज्यानि स्वनेन च प्राच्यां रक्ष प्रतीच्यां च चण्डिके रक्ष दक्षिणे ब्राह्मणेनात्मशूलस्य उत्तरस्यां तथेश्वरि सौम्यानि जानि रूपाणि त्रैलोक्ये विचरन्ति ते यानि चात्यर्थघोराणि ते रक्षास्मास्तथा भुवन् खड्गशूलगदादीनि जानि चास्त्राणि तेऽम्बिके करपल्लव संगीनि तैरस्मान् रक्ष सर्वतः। बोलिए महाकाली माता की, महालक्ष्मी माता की, महासरस्वती माता की, दुर्गा माता की, कात्यायनी माता की, कुल देवता की, हर हर महादेव। पुष्प को चढ़ा दिया जाए। समय क्या था? अभी कितना समय? श्री राम जय जय राम, श्री राम जय जय राम। सब कोई कीर्तन कर ले 1 मिनट भगवान का मंगल में। 4 मिनट हैं, अच्छा है भगवान का। हिरण्यवर्णां हरिणे सुवर्ण रजत स्रजां चंद्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावह ताम आवह जातवेदो लक्ष्मी बदपगामिनीं यस्यां हिरण्यं विन्देयं गामश्वं पुरुषानः अश्वपूर्वां रथमध्यां हस्तिनादप्रबोधिनीं श्रियं देवीमुपहवये श्रीर्मा देवेदुषतां तां स्वस्मितां हिरण्यप्राकारां ज्वलन्तीं तृप्तां कल्पयन्तीं पद्मे स्थितां पद्मवर्णां तामिहो कुवैद्र्यां चन्द्रां प्रभासां यशसा ज्वलन्तीं श्रियं लोके देवदुष्टामुदारां तां पद्मनीमिं शरणमहं प्रपद्ये अलक्ष्मीर्मे नश्यतां त्वां वृणे आदित्यवर्णे तपसो विजातो वनस्पतिस्तव वृक्षोतबिल्वाः तस्य फलानि तपसा नुदन्तु मायान्तराजाश्वासा अलक्ष्मीः उपैतो मां देवसखः कीर्तिस्य मणिनाथः प्रादुर्भूतोऽस्मि राष्ट्रेऽस्मिन् कीर्तिमिद्धिं ददातु मे क्षुद्धिपासामलां ज्येष्ठामलक्ष्मीं नाशयाम्यहम् अभूतिं समृद्धिं च सर्वान् निर्णुदमे गृहात् गन्धद्वारां गुणराधर्षाम्यपुष्टां गरीषिणीं ईश्वरीं सर्वभूतानां ताभिहोपवै श्रियां मनसः काममाकोटिं वाचः सत्यमसेमहे पशूनां रूपमन्नस्यामि श्रीधिशयतादशः कर्दमेन प्रजाभूता वै सम्भवकर्दम श्रियं वासय मे कुले मातरं पद्ममालिनीम् आपस्रजन्तु स्निग्धानि चिले तव समे गृहे न च देवीं मातरं श्रियं वासय मे कुले आद्रां पुष्करणीं पुष्टिं पिङ्गलां पद्ममालिनीं
चंद्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः आर्द्रां यत्कर्णीं यक्षीं सुवर्णाभेव बालिनीं सूर्यां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः तां महावः जातवेदो लक्ष्मी वरवगामिनीं यस्यां हिरण्यं प्रभूतं गावो नास्योऽस्मान् विन्देयं पुरुषानः यः शुचिः प्रयतो भूत्वा जुह्याताजमन्वः सूयं मदरथसर्जं च श्रीगाः सततं जपे पद्मानने पद्म ओरो पद्माक्षे पद्मसंभवे तन्मे भजसि पद्माक्षे येन सौख्यं लभाम्यहम् अश्वदाय गोदाय धनदाय महाधने धनं मे जोषतां देवे सर्वकामांश्च देहि मे पुत्रपात्रधनं धान्यं हस्त्यस्वादिगवेरथं प्रजानां भवसि माता आयुष्मन्तं करोतु मे धनमग्निर्धनं वायुर्धनं यो धनं वसुः धनमग्निर्बृहस्पतिर्वरुणं धनमश्विना वैनतेय सोमं पिबतु वृत्रः सोमं धनस्य सोमिनो मह्यं ददातु सोमिनः ज्योतिर्जोखरामाज्यस्य बृहस्पतिर्जगन्मे मान्तानो त्वरिष्ठान्यग्निगो समे मान्दधातो विद्वे देव स एहमादाय तामों प्रतिष्ठ एताः शिलाः सुप्रतिष्ठिताः सन्तु की जय श्री राम जय राम जय जय राम। पुष्प से आरती करवा लो, पुष्प से थाली में एक दीजिए। ये जो पट दिख रहा है प्लेट धातु की, ये कांची कामकोटि पीठ के शंकराचार्य जी ने लिखकर भेजी है। आज के शिलान्यास का सारा वर्णन इसमें है, लेकिन उन्होंने इसमें किसी का नाम नहीं लिखा। न चंद्रादित्यो च धरणे विद्युदग्निस्तथैव च त्वमेव सर्वज्योतिंसि आतिक्यं प्रतिगृह्यतां पुष्पातिक्यं समर्पयामि। ओम भूर्भुवः स्वः गणपत्याद्यावाहित गणपत्यादिपूजित देवताभ्यो नमः। द्योः शान्तिरन्तरिक्षगुं शान्तिः पृथिवी शान्तिरापः शान्तिरोषधयः शान्तिः वनस्पतयः शान्तिर्विश्वे देवाः शान्तिर्ब्रह्म शान्तिः सर्वगुं शान्तिः शान्तिरेव शान्तिः सामा शान्तिरेधि। अंजलिबद्ध होकर के पुष्पांजलि देंगे। ओम नाना सुगंधे पुष्पाणि यथा कालोद्भवानि च पुष्पांजलिर्मया दत्तो गृहाण परमेश्वरी। मंत्र पुष्पांजलिं समर्पयामि। ओम शिलायै नमः। एक परिक्रमा कर लेंगे। ओम पदे पदे जा परिपूजकेभ्यः सद्योश्वमेधादिफलं तां सर्वपापक्षयहेतुभूतां प्रदक्षिणान्ते परिदक्करोमि। ओम पदे पदे जा परिपूजकेभ्यः सद्योश्वमेधादिफलं ददाति तां सर्वपापक्षयहेतुभूतां प्रदक्षिणान्ते परिदक्करोमि। किसी भी यज्ञ में तो दक्षिणा आवश्यक होती है, और ऐसे यजमान कहाँ मिलेंगे हम लोगों को, कहाँ मिलेंगे। दक्षिणा संकल्प तो आवश्यक है। यज्ञ की पत्नी का नाम दक्षिणा है, और यज्ञ रूपी पुरुष और दक्षिणा रूपी पत्नी के संयोग से एक पुत्र की उत्पत्ति होती है, जिसका नाम है फल। यह है, तो संकल्प कर लेते हैं। दक्षिणा तो इनके द्वारा इतनी दे दी गई कि आज लाखों करोड़ों नहीं अरबों आशीर्वाद इनको प्राप्त हो रहे हैं। भारत तो हमारा ही है, उससे ऊपर और कुछ समस्याएं हैं भारत में अभी बहुत पड़ी हुई, तो समस्याओं को दूर करने का संकल्प तो लिए ही हुए हैं। और 5 अगस्त यदि उसमें भी सोने में सुगंध हो जाए, कुछ और उसमें जुड़ जाए, तो अब भगवान श्री सीताराम की कृपा। जी
अद्य सर्वेषां राष्ट्रवासिनां प्रतिनिधिभूतेन मया अमुक गोत्रेण अपना गोत्र श्री नरेंद्र दामोदर दास मोदी यजमानेन स्वराष्ट्र प्रतिनिधिभूतेन कृते तत् शिलापूजन कर्म प्रतिष्ठार्थं जद्दीयमान द्रव्यमूल्यकं हिरण्यम अग्निदैवतं यथा यथा नाम गोत्रेभ्यो ब्राह्मणेभ्यो विभज्य दक्षिणां दातुम् अहं समुत्सृज्ये। हर हर महादेव। और सब मिलकर आशीर्वाद दें भगवान हमारे मुख्यमंत्री जी को, हमारे प्रधानमंत्री जी को, हमारी माता जी राज्यपाल जी को, हमारे संघ के अध्यक्ष जो दिन रात सनातन की सेवा में अथवा यहाँ जो भी उपस्थित हैं, पता नहीं दिन रात भारतवर्ष की सेवा कैसे हो लगे रहते हैं, तो सबके लिए आशीर्वाद हमारे ब्राह्मण देवता प्रदान करें। नोम स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं शोभहितो ब्राह्मणाः सन्तु निर्भयाः। भारत माता की जय, भारत माता की। हर हर महादेव। आपका कल्याण हो। भगवान श्री सीताराम आपको जो लोग अविचल शक्ति पूजा पंडाल में कुर्सियों पर बैठे हैं, प्रदान करें। कृपया अपनी कुर्सी रक्षा हो। राष्ट्र பிரதமர் மேடையில் இருந்து மக்களை நோக்கி வணங்கினார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றார். நாட்டு மக்களின் ஆசை இன்று நிறைவேறியிருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி, உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல், RSS தலைவர் மோகன் பகவத், அயோத்தி ராமர் கோவில் அமைப்பின் அறங்காவலர் நிருத்ய கோபால்தாஸ் உள்ளிட்டோர் மேடையில் உள்ளனர். அமைதியான முறையில் இந்த வெற்றி பெறப்பட்டிருக்கிறது. பல நூற்றாண்டுகளாக இந்திய மக்கள் எதிர்பார்த்திருந்த இந்த ராமர் கோவிலின் அடிக்கல் நாட்டு விழா இன்று பாரத பிரதமர் அவர்களின் பெருமுயற்சியால் நிறைவேறியுள்ளது. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்துள்ள சமய சான்றோர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் என்றார் யோகி ஆதித்யநாத். கொரோனா பெருந்தொற்று காரணமாக அனைவரையும் இவ்விழாவிற்கு அழைக்க இயலவில்லை. இந்திய அரசின் கொரோனா கட்டுப்பாடுகளின்படி குறைந்த அளவிலான நபர்களையே நாங்கள் அழைத்து இந்த விழாவை நடத்தி வருகின்றோம். பாரத நாட்டின் பெருமை கோவிலின் வாயிலாக மேலும் வளரும். उन सभी नागरिकों और महानुभावों की इन भावनाओं को मूर्त रूप देने का श्रेय और यह अवसर जिस महापुरुष के कारण आज हम सबको प्राप्त हुआ है, भारत के यशस्वी प्रधानमंत्री आदरणीय नरेंद्र मोदी जी, उत्तर प्रदेश की माननीय राज्यपाल श्रीमती आनंदीबेन पटेल जी, हमारे विचार परिवार के प्रमुख राष्ट्रीय स्वयंसेवक संघ के सरसंघ चालक सरदेव डॉक्टर मोहन राव भागवत जी, श्री राम जन्मभूमि तीर्थ क्षेत्र न्यास के अध्यक्ष पूज्य महंत नृत्य गोपाल दास जी महाराज, देश के विभिन्न पंथ और संप्रदायों के आज के इस कार्यक्रम में उपस्थित पूज्य संतगण, आचार्यगण, धर्माचार्यगण, श्री राम जन्मभूमि तीर्थ क्षेत्र न्यास के सभी पदाधिकारीगण, विचार परिवार समेत देश और दुनिया के कोने कोने में इस पूरे कार्यक्रम का साक्षात अनुभूति करने वाले सभी
मर्यादा पुरुषोत्तम भगवान श्री राम के सभी भक्तगण और तीर्थ क्षेत्र न्यास के महासचिव श्री चंपत राय जी, मैं आदरणीय प्रधानमंत्री जी का मर्यादा पुरुषोत्तम भगवान श्री राम की इस पावन धरा पर 5 शताब्दी की इस बहुप्रतीक्षित लंबे संघर्ष और साधना की सिद्धि की स्मृति के अवसर पर भूमि पूजन और कार्य शुभारंभ के इस अवसर पर उत्तर प्रदेश के इस धराधाम पर 7 पवित्र पुरियों में से एक अवधपुरी में हृदय से अभिनंदन करता हूं, स्वागत करता हूं। पाँच 500 वर्षों का एक लंबा बड़ा और कड़ा संघर्ष, साधना, लेकिन भारत के लोकतांत्रिक मूल्यों, भारत की न्यायपालिका और भारत की कार्यपालिका की ताकत शांतिपूर्ण ढंग से, लोकतांत्रिक पद्धति से और संविधान सम्मत तरीके से समस्याओं का समाधान कैसे हो सकता है। आदरणीय प्रधानमंत्री जी के नेतृत्व में भारत ने दुनिया के सभी ताकतों को इस बात का एहसास कराया है और यह दिन हम सबको, पूरे भारतवासियों को इस शुभ घड़ी का एहसास कराने के लिए, क्योंकि इस घड़ी की प्रतीक्षा में हम सब की कई पीढ़ियां चली गई। पूज्य संतों ने, अनेक महापुरुषों ने, अनेक वीरांगनाओं ने अपना बलिदान दिया और वे एक ही तमन्ना लेकर के कि अपनी आंखों के सामने ब्रह्मांड नायक मर्यादा पुरुषोत्तम भगवान श्री राम के भव्य मंदिर के निर्माण के कार्य को हम अपनी आंखों के सामने देख सकें। लेकिन संघर्ष चलता रहा, साधना चलती रही, अनवरत ये कार्यक्रम चलते रहे, लेकिन लोकतांत्रिक मूल्यों और आदर्शों की रक्षा करते हुए संविधान सम्मत तरीके से, शांतिपूर्ण तरीके से इसका समाधान का मार्ग निकल सकता है। आदरणीय प्रधानमंत्री जी की सूझबूझ और दूरदर्शिता के कारण आज पूरे भारतवासियों को यह गौरव की क्षण का अवसास होने का अवसर प्राप्त हुआ है। मैं इसलिए उनका आज के इस अवसर पर हृदय से अभिनंदन करता हूं, उनका हृदय से स्वागत करता हूं। भाइयों बहनों, हम सब गौरवान्वित हैं इस बात को लेकर के कि अवधपुरी के बारे में जो सपना हम सब ने देखा है, मुझे लगता है कि उस बात का एहसास 3 वर्ष पहले उत्तर प्रदेश की इस अवधपुरी में दीपोत्सव के कार्यक्रम के साथ आप सब ने भी महसूस किया होगा। दीपावली का अवसर अवधपुरी के साथ जुड़ सके, अयोध्या के साथ जुड़ सके और उस कार्यक्रम को उस रूप में जोड़ने के लिए जो कार्यक्रम प्रारंभ हुआ था, आज उस कार्यक्रम की सिद्धि के रूप में आदरणीय प्रधानमंत्री जी के कर कमलों से इस अवसर पर श्री राम जन्मभूमि के भव्य और दिव्य मंदिर के निर्माण कार्य के भूमि पूजन और कार्य शुभारंभ का यह पवित्र पल भी हम सबको देखने का अवसर प्राप्त हुआ है। यह कार्य श्री राम जन्मभूमि तीर्थ क्षेत्र न्यास मंदिर निर्माण का करेगा, लेकिन अवधपुरी को दुनिया के सबसे वैभवशाली और सबसे समृद्धशाली नगरी के रूप में भौतिक विकास की दृष्टि से सांस्कृतिक परंपरा को क्षुण्ण बनाए रखते हुए आगे बढ़ाने के संकल्प के लिए हम सब प्रतिबद्ध हैं। और ये प्रतिबद्धता तब भी आपने देखी होगी जब रामायण सर्किट के नाम पर आदरणीय प्रधानमंत्री जी ने देश के उस श्रद्धा को सम्मान देने का कार्य किया। स्वदेश दर्शन के नाम पर यहाँ के घाटों के सुंदरीकरण के कार्य को आगे बढ़ाने का कार्य हुआ और राम कथा के साथ साथ अन्य तमाम प्रकार की गतिविधियां यहाँ पर चलती हुई दिखाई दी। और आज
उसकी एक महत्वपूर्ण कड़ी के रूप में हम बहुप्रतीक्षित इस तिथि के अवसर पर आदरणीय प्रधानमंत्री जी का हृदय से अभिनंदन और स्वागत करते हैं। हम सब के लिए आज का यह दिन अत्यंत भावनात्मक दिन है। यह हमारे लिए उमंग और उत्साह का दिन भी है और हम सब के लिए इसलिए भी यह दिन अत्यंत महत्वपूर्ण है कि यहां पर आज हमारे विचार परिवार के प्रमुख राष्ट्रीय स्वयंसेवक संघ के आदरणीय सरसंघ चालक डॉक्टर मोहन राव भागवत जी की उपस्थिति भी आज हम सबको उनका सानिध्य भी प्राप्त हो रहा है। मैं उनका अवधपुरी की इस धरती पर हृदय से स्वागत करता हूं, अभिनंदन करता हूं। मैं इस अवसर पर अपने सभी उन पूज्य धर्माचार्यों, पूज्य संतों का भी हृदय से स्वागत और अभिनंदन करता हूं जो आज उत्तर प्रदेश की इस धरती पर इस संपूर्ण कार्यक्रम में साक्षी बन रहे हैं। मैं उन सभी पूज्य संतों और महानुभावों का भी हृदय से स्वागत और अभिनंदन करता हूं जिनकी प्रत्यक्ष अनुभूति हम लोग यहां पर कर तो रहे हैं, लेकिन वे प्रत्यक्ष रूप से यहां पर इस कार्यक्रम में सहभागी नहीं बन पा रहे हैं क्योंकि वैश्विक महामारी कोरोना के खिलाफ जो लड़ाई देश की चल रही है, उस लड़ाई में हम सब ने उस प्रोटोकॉल का पालन करने के लिए जो गाइडलाइन भारत सरकार ने जारी की है उसके तहत ही सीमित संख्या में अतिथियों का आमंत्रण हो सकता था और उसका पालन करते हुए भी हमें इस ऐतिहासिक तिथि को देश और दुनिया के सामने प्रस्तुत करना है। इस भाव के साथ मैं उन सभी महानुभावों का हृदय से स्वागत करता हूं। उन सबको किसी न किसी रूप में हम आने वाले कार्यक्रमों में सहभागी बनाने का आयोजन आने वाले समय में इन वर्षों में करेंगे कि उनकी उपस्थिति प्रत्यक्ष अनुभूति अयोध्या में हो सके और उनकी प्रत्यक्ष अनुभूति के माध्यम से यह कार्यक्रम अवधपुरी को जो गौरव मिलना चाहिए, इस गौरव को हम आगे बढ़ा सकें। हम सब के लिए आज का दिन इसलिए भी महत्वपूर्ण है। यह कार्यक्रम केवल मंदिर निर्माण के कार्यक्रम का शुभारंभ ही नहीं, एक उस भारत को एक दुनिया के सामने प्रस्तुत करने का भी एक अवसर है जिसे आज से 6 वर्ष पहले आदरणीय प्रधानमंत्री जी ने राम राज्य की उस अवधारणा को चरितार्थ करने के लिए आगे बढ़ाया था, जिसमें किसी के साथ न जाति के नाम पर, न क्षेत्र के नाम पर, न भाषा के नाम पर कोई भेदभाव नहीं और सबका साथ, सबके विकास की भावना को चरितार्थ करते हुए जिस कार्यक्रम को 6 वर्ष पहले आगे बढ़ाया था, भगवान राम का यह भव्य और दिव्य मंदिर भगवान राम की यश और कीर्ति के अनुरूप भारत की यश और कीर्ति को भी देश और दुनिया के अंदर इसी रूप में आगे बढ़ाने का कार्य करेगा। इस विश्वास के साथ मैं एक बार फिर से आज के इस अवसर पर आदरणीय प्रधानमंत्री जी का, राष्ट्रीय स्वयंसेवक संघ के सरसंघ चालक जी का, अपने सभी माननीय अतिथियों का, पूज्य धर्माचार्यों का, संतगणों का, सभी महानुभावों का उत्तर प्रदेश की इस धरती पर, अवधपुरी की इस धरती पर हृदय से अभिनंदन करता हूं, स्वागत करता हूं। जय जय श्री राम। राष्ट्रीय स्वयंसेवक संघ के सरसंघ चालक डॉक्टर मोहन राव जी भागवत अपने उद्गार प्रस्तुत करेंगे। RSS இயக்கத்தின் தலைவர் டாக்டர் மோகன் ராவ் பாகவத் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். பலரின் தியாகத்தின் விளைவாக இந்த வெற்றி கிடைத்துள்ளது. உலகத்தில் தன்னையும் தன்னில் உலகத்தையும் காண்பது இந்திய மக்களின் பண்பாடு. உலகத்தை வழிநடத்திச் செல்லும் திறமையுள்ள ஒரு தலைவரின் கையால் இக்கோவிலின் அடிக்கல் நாட்டு விழா நடைபெறுகிறது என்பது மகிழ்ச்சியை தருகிறது. இந்த மகிழ்ச்சி நம்மால் அனைத்தையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் நமக்கு அளிக்கின்றது. உலக நன்மைக்காக ராமர் வாழ்ந்திருக்கிறார். பிரம்மாண்டமான கோவில் இந்த இடத்தில் அமைய உள்ளது. ஹனுமன் சாலிசாவின் சில பகுதிகளை மோகன் பாகவத் மேற்கோள் காட்டுகிறார். நம் மனதில் உள்ள வெறுப்பு, பகைமை ஆகியவற்றை நாம் நீக்க வேண்டும் என்பதை இந்த நாள் நமக்கு மீண்டும் வலியுறுத்துகிறது. ராமர் கோவில் அமைப்பது என்பது இந்தியாவில் உள்ள ஆயிரக்கணக்கான கோவில்களில் ஒன்றினை உருவாக்குவது அல்ல, மக்கள் மனதில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் செயல் இதுவாகும். स्मरण है कि तब के हमारे संघ के सरसंघ चालक
बाला साहब देवरस जी ने ये बात हमको कदम आगे बढ़ाने के पहले याद दिलाई थी कि बहुत लग के 20-30 साल काम करना पड़ेगा, तब कभी ये काम होगा। और 20-30 साल हमने किया। 30वें साल के प्रारंभ में हमको संकल्प पूर्ति का आनंद मिल रहा है। प्रयास किए हैं जी जान से, अनेक लोगों ने बलिदान दिए हैं। अरे नहीं आए, वो सूक्ष्म रूप में आज यहां उपस्थित है, प्रत्यक्ष उपस्थित हो नहीं सकते। ऐसे भी है जो है लेकिन यहां आ नहीं सकते। रथ यात्रा का नेतृत्व करने वाले अडवाणी जी आज अपने घर में बैठकर इस कार्यक्रम को देख रहे होंगे। कितने ही लोग हैं कि जो आ भी सकते हैं लेकिन बुलाए नहीं जा सकते, परिस्थिति ऐसी है। लेकिन वो भी अपनी अपनी जगह, पूरे देश में देख रहा हूं आनंद की लहर है, सदियों की आस पूरी होने की आनंद है। लेकिन सबसे बड़ा आनंद है भारत को आत्मनिर्भर बनाने के लिए जिस आत्मविश्वास की आवश्यकता थी और जिस आत्मभान की आवश्यकता थी, उसका सगुण साकार अधिष्ठान बनने का शुभारंभ आज हो रहा है। वो अधिष्ठान है आध्यात्मिक दृष्टि का, सिया राममय सब जग जानी। सारे जगत में अपने को और अपने में सारे जगत को देखने की भारत की दृष्टि, जिसके कारण उसके प्रत्येक व्यक्ति का व्यवहार आज भी विश्व में सबसे अधिक सज्जनता का व्यवहार होता है। और उस देश का सामूहिक व्यवहार सबके साथ वसुधैव कुटुंबकम का होता है। முதல்ல என்னோட பிரபு ஸ்ரீ ராமனை தாய் ஜானகியை நினைவுபடுத்திக்குவோம். இதுக்கு பிறகுதான் நான் என்னோட உரையை தொடர இருக்கேன். சியாவர ராமச்சந்திர கி, சியாவர ராமச்சந்திர கி ஜெய் சியாராம், ஜெய் சியாராம். இன்னைக்கு இந்த ஜெயகோஷம் சியாராமோட நகரத்துல மட்டுமே கேட்கப்படல, ஆனா இதோட எதிரொலி உலகம் முழுவதிலையும் நிறைஞ்சு எதிரொலிக்குது. நாட்டு மக்கள் எல்லோருக்கும், மேலும் உலகம் முழுவதும் இருக்கிற பல கோடிக்கணக்கான பாரத பக்தர்களுக்கும் ராம பக்தர்களுக்கும் இன்றைய இந்த புனிதமான வேளையில பல கோடிக்கணக்கான வாழ்த்துக்கள். மேடையில் வீற்றிருக்கும் உத்தரப்பிரதேசத்தோடு ஊக்கமுடைய புகழ்மிக்க மக்கள் விரும்பும் முதலமைச்சர் ஸ்ரீமான் ஆதித்ய யோகிராஜ் அவர்களே, ஓபியோட ஆளுநர் சகோதரி ஆனந்திபேன் பட்டேல் அவர்களே, பரம பூஜ்ய நிருத்ய கோபால் தாஸ்ஜி மகாராஜ், மேலும் நம் அனைவரின் வணக்கத்திற்குரிய மதிப்பிற்குரிய மோகன் ராவ் பாகவத் அவர்களே, மேலும் இங்க இந்தியாவுடைய எல்லா இடங்களிலிருந்து வந்திருக்கும் புனிதர்கள் பாரம்பரியத்தைச் சேர்ந்த மகத்தான தவசீலர்களே, நாட்டின் அனைத்து குடிமக்களே, நான் செஞ்ச மகாபாகியம்னு தான் சொல்லணும். அதாவது ஸ்ரீ ராம ஜன்ம பூமி தீர்த்த கஷேத்திர ட்ரஸ்டானது எனக்கு அழைப்பு விடுத்திருக்கு. இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கணத்தை கண்குளிர பார்க்கிற சந்தர்ப்பத்தை அளிச்சிருக்காங்க. இந்த வாய்ப்புக்காக நான் என் இருதயபூர்வமாக
ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர ட்ரஸ்டுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நான் வர்றது ரொம்ப இயல்பான விஷயமும் கூட. ஏன்னா ராம காஜ தினு பீனு மோகி கஹா விஸ்ராம். பாரதம் இன்னைக்கு பகவான் பாஸ்கரோட முன்னிலையில சரையு நதி கரையில ஒரு பொன்னான அத்தியாயத்தை இயற்றிக்கிட்டு இருக்கு. கன்னியாகுமரியிலிருந்து க்ஷீர் பவானி வரை, கோட்டேஸ்வரிலிருந்து காமாக்கியா வரை, ஜகன்னாத்திலிருந்து கேதார்நாத் வரை, சோமநாத்திலிருந்து காசி விஸ்வநாதர் வரை, சம்மித் சிகர்லிருந்து ஸ்ரவண பெலகுலா வரை, போதகயாவிலிருந்து சாரநாத் வரை, அமிர்த்சர் சாஹிப்லிருந்து பட்னா சாஹிப் வரை, அண்டமானிலிருந்து அஜ்மேர் வரை, லட்சத்வீபத்திலிருந்து லே வரை, இன்னைக்கு ஒட்டுமொத்த நாடும் ராம மயமா மாறி இருக்கு. நாடு முழுவதும் புலகாங்கித நிலையில் இருக்கு. ஒவ்வொரு மனசுலையும் தீப ஒளி சுடர்விட்டு பிரகாசிக்குது. இன்னைக்கு ஒட்டுமொத்த பாரதமும் உணர்ச்சி வெள்ளத்துல பல நூற்றாண்டுகள் காத்திருப்பு இன்னைக்கு நல்லதொரு முடிவுக்கு வந்திருக்கு. கோடிக்கணக்கான மக்களால இன்னைக்கு நடக்குங்கிற நம்பிக்கை கொள்ள முடியல. அவங்க வாழ்நாள்ல இது சாத்தியமாகும்னு அவங்க நினைச்சு கூட பார்க்கல. அவையின் பெரியோர்களே, பல ஆண்டுகளாக குடிசையிலையும் கூடாரங்களையும் இருந்த நம்முடைய ராம்லல்லாவுக்காக இப்ப ஒரு மகோன்னதமான கோயில் நிர்மாணிக்கப்படும். உடைக்கப்படுவது, மீண்டும் எழுப்பப்படுவது, பல நூற்றாண்டுகளா நடைபெற்று வந்த இந்த தொடர் நிகழ்விலிருந்து இன்னைக்கு ராம் ஜன்ம பூமி விடுவிக்கப்பட்டிருக்கு. என் கூட இணைஞ்சு மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க, ஜெய் சியாராம், ஜெய் சியாராம். நண்பர்களே, நம்முடைய சுதந்திர போராட்டம் நடந்த காலத்துல பல பல தலைமுறைகள் தங்களுடைய உடல் பொருளாவி அனைத்தையும் அர்ப்பணம் செஞ்சாங்க. அடிமைகளா நாம இருந்த காலத்துல நாடு சுதந்திரம் அடைய வேண்டி போராட்டம் நடக்காத வேளைன்னு எப்போதுமே இருந்தது கிடையாது. தேசத்தோட எந்த பகுதியில பார்த்தீங்கன்னாலும் எல்லா இடத்திலையும் சுதந்திரம் வேண்டி உயிர் தியாகங்கள் பல செய்யப்பட்டுச்சு. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் அந்த உறுதியான தவத்துக்கும் லட்சக்கணக்கான பலிதானங்களையும் எடுத்துக்காட்டும் சின்னம், சுதந்திரம் மீதான அந்த அழகான தாகம், அந்த உணர்வோட எடுத்துக்காட்டு. சரியா அதே மாதிரி தான் ராமர் கோயிலுக்காக பல பல நூற்றாண்டுகளா பல பல தலைமுறைகள் இடைவிடாம தொடர்ந்து ஒரே குறிக்கோளோட முயற்சிகள் செஞ்சாங்க. இன்றைய இந்த நாள் அவங்களோட அந்த தவம், தியாகம் மற்றும் மன உறுதியை எடுத்து காட்டுது. ராமர் கோயில் கட்ட நடத்தப்பட்ட போராட்டத்தில் அர்ப்பணமும் இருந்தது, தர்ப்பணமும் இருந்தது, போராட்ட உணர்வும் இருந்தது, உறுதிப்பாடும் இருந்தது. யாருடைய தியாகம், பலிதானம்,
மற்றும் போராட்டத்தின் காரணமா என்னைக்கு இந்த கனவு நனவாகி கொண்டிருக்கோ, யாருடைய தவம் ராமருக்கு கோயிலோட அடித்தளம் மாதிரி இணைஞ்சு கலந்திருக்கோ, நான் அப்படிப்பட்ட எல்லாருக்கும் 130 கோடி நாட்டு மக்கள் தரப்பில் இருந்து தலைவணங்கி என் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அவங்கள நான் போற்றுறேன். படைப்புட அனைத்து சக்திகளும் ராம ஜன்ம பூமிங்கிற புனிதமான போராட்டத்தோட இணைஞ்சாங்க. ஒவ்வொரு நபரும் அவங்க எங்க இருந்தாலும் இந்த ஏற்பாட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க உணர்ச்சி பெருக்கால நெக்குருகி போயிருக்காங்க. எல்லாருக்கும் நல்லாசிகள் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ராமன் நம்ம மன ஆழங்கள்ல வேரூன்றி இருக்கான். நம்ம எல்லாருக்கும் உள்ள ஊனும் உணர்வுமா கலந்திருக்கான். எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் உத்வேகத்துக்காக நாம பகவான் ராமனைத்தான் எதிர்பார்ப்போம் இல்லையா? நீங்க பகவான் ராமனோட அற்புதமான சக்தியை பாருங்க. கட்டிடங்கள் இடிக்கப்பட்டுச்சு, என்ன நடக்கல சொல்லுங்க? ஆதாரங்களை அழிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுச்சு, நிறைய நடந்துச்சு. ஆனா ராமன் இன்னைக்கும் நம்ம எல்லாரோட மனங்களையும் நிறைஞ்சிருக்கான். நம்ம கலாச்சாரத்தோட ஆதாரம் ராமபிரான். ஸ்ரீராமன் பாரத நாட்டோட கண்ணியம். ஸ்ரீராமன் மரியாதா புருஷோத்தமன். இந்த பின்னணியில அயோத்தியில ராம ஜன்ம பூமியில ஸ்ரீராமனுக்காக இந்த திவ்யமான மகோன்னதமான கோயில் கட்ட இன்னைக்கு பூமி பூஜை நடந்திருக்கு. நான் இங்க வர்றதுக்கு முன்னால ஹனுமான் கடியில தரிசனம் செஞ்சுட்டு வந்தேன். ராமனுடைய எல்லா வேலைகளையும் அனுமன் தானே செஞ்சு முடிக்கிறாரு. ராமனோட ஆதர்சங்களை இந்த கலியுகத்துல காப்பாற்றி கொடுக்கிற பொறுப்பும் கூட அனுமனுக்கே சொந்தமான விஷயம். அனுமனுடைய நல்லாசிகளோட ஸ்ரீராமர் கோயில் பூமி பூஜைக்கான இந்த ஏற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நண்பர்களே, ஸ்ரீராமனுடைய கோயில் நம்மோட கலாச்சாரத்தோட அதிநவீனமான இது விளங்கும். நான் தெரிஞ்சேதான் இங்க அதிநவீனமானங்கிற சொல்ல பயன்படுத்துறேன். நம்மோட சாஸ்வதமான நம்பிக்கையோட சின்னமா இது விளங்கும். நம்மோட நாட்டோட உணர்வுகளின் சின்னமா இது விளங்கும். இனி இந்த கோயில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கானவங்களோட சமூக அளவிலான உறுதிப்பாட்டு சக்தியோட சின்னமா இது விளங்கும். இந்த கோயில் வரவிருக்கும் தலைமுறையினருக்கு நம்பிக்கை, ஸ்ரத்தை, மேலும் மன உறுதிக்கான உத்வேகத்தை தொடர்ந்து அளிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த கோயில் எழுப்பப்பட்ட பிறகு அயோத்தி நகரோட மகோன்னதம் மட்டும் பெருக போவதில்லை, இந்த பகுதியோட பொருளாதார நிலைமையுமே மாறி போகும். இங்க ஒவ்வொரு பகுதியிலையும் புதிய வாய்ப்புகள் உருவாகும். ஒவ்வொரு பகுதியிலையும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். சிந்திச்சு பாருங்க, உலகம் முழுவதிலிருந்தும் மக்கள் இங்க வருவாங்க. உலகம் முழுவதிலிருந்தும் பிரபு ராமன், தாய் ஜானகியை தரிசனம் செய்ய அவங்க வருவாங்க. எந்த அளவுக்கு மாற்றம் இங்க ஏற்படும் யோசிங்க. நண்பர்களே,
ராமர் கோயில் எழுப்பும் இந்த செயல்பாடு நாட்டை ஒருங்கிணைப்பதற்கான செயல்பாடுதான். இது ஒரு மகோத்சவம், நம்பிக்கையை நிதர்சனத்தோடு இணைக்கிற செயல், மனிதனை மாதவனோடு இணைக்கிற செயல், உலகத்தை நம்பிக்கையோடு இணைக்கிற செயல், தற்காலத்தை கடந்த காலத்தோடு இணைக்கிற செயல், மேலும் நம்மை நற்பண்புகளோடு இணைக்கிற செயல். இன்றைய இந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த கணம் பல யுக காலங்கள் வரை திக்குகளை தாண்டி பாரத நாட்டின் சீர் பெருமைகளை மனம் வருப்பிக் கொண்டே இருக்கும். இன்றைய இந்த நாள் கோடிக்கணக்கான ராம பக்தர்களின் மன உறுதியின் வாய்மையின் சான்றாக விளங்குகிறது. இன்றைய இந்த நாள் சத்தியம், அஹிம்சை, நம்பிக்கை மற்றும் தியாகத்தை, நியாயம் விரும்பும் பாரதத்தின் ஒப்புமை இல்லாத ஒரு அழிப்பாக இருக்கிறது. கொரோனா தொற்று ஏற்படுத்தியிருக்கும் நிலைமை காரணமாக பூமி பூஜை என்ற இந்த நிகழ்ச்சி கண்ணியமான செயல்பாட்டை மனதில் இருத்தி நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீராமனின் பணியில் கண்ணியத்துக்கான எப்படிப்பட்ட எடுத்துக்காட்டை அளிக்கப்படணுமோ தேசம் அப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டை அளித்திருக்கிறது. இந்த கண்ணியம் பத்தின அனுபவம் நமக்கு எப்ப ஏற்பட்டதுன்னா, மரியாதைக்குரிய நாட்டின் உச்ச நீதிமன்றமானது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தன்னோட தீர்ப்பை வெளிப்படுத்தின போது நாம அப்ப கூட பார்த்தோம். அதாவது எப்படி நாட்டு மக்கள் எல்லாரும் அமைதியான முறையில் எல்லாரோட உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கும் வகையில் சிறப்பா நடந்துக்கிட்டாங்கன்னு. இன்னைக்கும் கூட நம்ம எல்லா வகையிலையும் அதே கண்ணியத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நண்பர்களே, இந்த கோயில் நிர்மாணத்தில் வெறும் புதிய வரலாறு மட்டும் படைக்கப்படல, ஆனா வரலாறு மீண்டும் தன்னை அரங்கேற்றிக்கிட்டு இருக்கு. எந்த வகையில அணிலிருந்து வானரங்கள் வரை, மேலும் கேவட்டிலிருந்து பழங்குடி பந்துக்கள் வரை பகவான் ராமனோட வெற்றியில பங்களிப்பு அளிக்கிற சௌபாகியம் கிடைச்சது. எந்த வகையில சின்ன சின்ன ஆயர்கள் எல்லாம் பகவான் கிருஷ்ணனுக்கு உதவும் வகையில கோவர்தனகிரியை தூக்குவதில் பெரும் பங்களிப்பு அளிச்சாங்க. நாடு முழுக்க இருக்கிற மக்களோட ஒத்துழைப்போட ராமனுக்கு கோயில் எழுப்புறதுங்கிற இந்த புண்ணிய செயல் தொடங்கப்பட்டு இருக்கு. நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுதான். அதாவது கற்கள் மேல ஸ்ரீராமனை எழுதி, கற்கள் மேல ஸ்ரீராமனை எழுதி ராமர் பாலம் கட்டப்பட்டுச்சு. அதே மாதிரிதான் ஒவ்வொரு வீட்டில இருந்தும் ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் ஸ்ரத்தையோடு பூஜிக்கப்பட்ட கற்கள் இங்க ஆற்றலுக்கான ஊற்றுக்கண்ணா ஆயிருக்கு. நாட்டின் எல்லா தலங்கள்ல இருந்தும் கோயில்கள்ல இருந்து கொண்டு வரப்பட்ட மண்ணும் நதிகளோட புனித நீரும் அங்க இருக்கிற மக்களோட, அங்க இருக்கிற கலாச்சாரம், அவங்க உணர்வுகள், இவை இன்னைக்கு இங்க ஒரு மகத்தான சக்தியா உருவெடுத்திருக்கு. சத்தியமா சத்தியமா இப்படி நடந்ததும் இல்லை, நடக்க போறதும் இல்லை. பாரதத்தோட நம்பிக்கை, பாரத நாட்டு மக்களோட சமூக இயல்பு, மேலும் இந்த சமூக இயல்போட மக்கத்தான சக்தி உலகம் முழுவதுக்கும் ஒரு கற்றல் அனுபவம் மட்டுமில்ல, ஆய்வுக்கான விஷயமும் கூட. நண்பர்களே, ஸ்ரீராமச்சந்திரன் தேஜஸ்ல
சூரியனுக்கு நிகரானவர், மன்னிக்கிறதுல பிரகஸ்பதிக்கு சமம், மேலும் பிரகஸ்பதிக்கு சமம், மேலும் புகழல இந்திரனுக்கு இணையாக கருதப்பட்டார். ஸ்ரீராமனுடைய சரிதம் மிக அதிக அளவுல எந்த மைய புள்ளியில இயங்குதுன்னு பார்த்தா அதுதான் வாய்மையை எப்போதும் கைவிடாதிருத்தல். அதனாலதான் ஸ்ரீராமன் முழுமையானவன். அதனாலதான் அவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா பாரதத்துக்கான ஒளிவிழுக்கா ஒளிர்ந்துகிட்டு இருக்காரு. ஸ்ரீராம பிரான் சமூக நல்லிணக்கத்தை தன்னோட ஆட்சிக்கான அடித்தள கல்லா அமைச்சாரு. அவர் குரு வசிஷ்டர் கிட்ட இருந்து ஞானத்தையும், கேவட் கிட்ட இருந்த அன்பையும், சபரி கிட்ட இருந்து தாய்மை தன்மையையும், அனுமன் பழங்குடி இனத்தவர்கள் கிட்ட இருந்து உதவி, மேலும் குடிமக்கள் கிட்ட இருந்து நம்பிக்கையை பெற்றாரு. எந்த அளவுக்குன்னா ஒரு அணிலோட பங்களிப்பை கூட அவர் உவப்போட ஏத்துக்கிட்டாரு. அவரோட ஆளுமை ரொம்ப அற்புதமானது. அவரோட வீரம், அவரோட தாராள மனப்பான்மை, அவரோட வாய்மை கடைபிடித்தல், அவரோட தைரியம், அவரோட பொறுமை, அவரோட மன உறுதி, அவரோட தத்துவ நோக்கு இன்னும் பல யுகங்கள் வரை உத்வேகம் அளிச்சு வரும். ராமன் குடிமக்கள் கிட்ட எந்த பேதமும் இல்லாம அன்பு செலுத்தி வந்தார். ஆனா ஏழைகள் மற்றும் நலிவடைஞ்சவங்க மீது அவர் விசேஷமான கருணை பாராட்டினார். ஆகையினாலதான் தாய் சீதை ராமன் கிட்ட சொல்லுவாங்க, தீன தயால பிரிது சம்பாரி. அதாவது யாரு துன்பப்படுறாங்களோ, யாரு துக்கத்தில் இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை அளிக்கிறவரு ஸ்ரீராம பிரான். நண்பர்களே, வாழ்க்கையோட எந்த சூழ்நிலையிலையும் ராமன் உத்வேகம் அளிக்காத நிலைன்னு எதுவும் இல்லை. பாரத நாட்டு எல்லா உணர்வுகள்லையும் நம்மோட ஸ்ரீராமன உணர்வும் கிடையாது, உரையாத உணர்வுன்னு எதுவும் இல்லை. பாரத நாட்டு லட்சியங்கள்ல ராமன் இருக்கான், பாரத நாட்டு தெய்வீக தன்மையில ராமன் இருக்கான், பாரத நாட்டு தத்துவங்கள்ல ராமன் இருக்கான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்னால வால்மீகி ராமாயணம், அதுல ராமன் பண்டைய பாரதம் பத்தின காட்சியை அளிச்சிருந்தான். அதுல ராமன் மத்திய யுகத்துல துளசி, கபீர், நானக் வாயிலாக பாரதத்துக்கு பலம் கூட்டி கொண்டிருந்தாங்க. அதே ராமன் தான் சுதந்திர போராட்ட காலத்துல பாப்புவோட பஜனைகள், அகிம்சை மற்றும் சத்தியாகிரகத்துல சக்தி உருவாகி வெளிப்பட்டாரு. துளசியோட ராமன் சகுண ராமன், ஆனா நானக், கபீர் இவங்களோட ராமன் நிர்குண ராமன். பகவான் புத்தருமே கூட ராமனோட தொடர்பு கொண்டவர். பல நூற்று ஆண்டுகளா இந்த அயோத்தியா நகரம் ஜைன சமயத்தோட நம்பிக்கைகளின் மையக்களமா இருந்து வந்திருக்கு. ராமனோட இந்த எங்கும் பரவி இருக்கும் தன்மைதான் பாரதத்தோட வேற்றுமையில ஒற்றுமை காணும் உயிர்ப்புள்ள வரலாற்று சான்று. தமிழ்ல கம்பராமாயணம், தெலுங்குல ரகுநாத மேலும் ரங்கநாத ராமாயணம் இருக்கு. ஒடியாவில் ருயிபாத் காத்தேட்பதி ராமாயணம் இருக்கு. கன்னட மொழியில குமுதேந்து ராமாயணம் இருக்கு. நீங்க காஷ்மீரமே போனாலும் அங்க உங்களுக்கு ராமாவதார் சரித் கிடைக்கும். மலையாளத்துல ராமசரிதம் கிடைக்கும். பாங்லாவில் கிருத்திவாச ராமாயணம் இருக்கு. குரு கோவிந்த் சிங் அவர்கள் தானே கோவிந்த ராமாயணத்தை அருளி இருக்காரு. பலதரப்பட்ட ராமாயணங்கள்ல பல்வேறு இடங்கள்ல ராமன் பல்வேறு ரூபங்கள்ல காண கிடைப்பாரு. ஆனா ராமன் எல்லா இடங்கள்லயும் நிறைஞ்சிருக்கான். ராமன் அனைவருக்குமானவன். ஆகையினால ராமன்
பாரதத்தோட வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இழை. நண்பர்களே, உலகத்துல ஏராளமான நாடுகள்ல ராமனோட பெயரை வணங்கி துதிக்கிறாங்க. அங்க இருக்கிற குடிமக்கள் தங்களை ஸ்ரீராமனோட அடையாளப்படுத்திக்கிறாங்க, இணைச்சுக்கிறாங்க. உலகத்தோட மிகப்பெரிய முஸ்லிம் மக்கள் தொகை எந்த நாட்டில் இருக்காங்கன்னா அது இந்தோனேசியா. அங்க நம்ம நாட்டு மாதிரியே காக்கா ராமாயணம், சுவர்ணதீப் ராமாயணம், யோகேஸ்வர் ராமாயணம், இப்படி பல வித்தியாசமான ராமாயணங்கள் இருக்கு. ராமன் இன்னைக்கும் அங்க பூஜை வருபவர். கம்போடியாவில் ரம்கே ராமாயணம் இருக்கு. லாவோஸ்ல ஃப்ராலாப் ராமாயணம் இருக்கு. மலேசியாவில் ஹிகாயத் செரிராம். இதுவே தாய்லாந்துல ராமாகேன் இருக்கு. இப்ப நீங்க ஈரான்லயும் சீனத்திலையும் கூட ராமன் பத்தின விஷயங்களும் ராமகதை பத்தின விவரங்களும் கிடைக்கும். இலங்கை நாட்டில் ராமாயண கதை ஜானகி ஹரன் கூறப்பட்டு வருது. நேபாளத்தை எடுத்துக்கிட்டோம்னா ராமனுடனான ஆன்மீக தொடர்பு தாய் ஜானகியோட இணைஞ்சிருக்கு. இத மாதிரி தான் உலகத்துல இன்னும் நிறைய தேசங்கள்ல இப்படி பார்க்கலாம். எத்தனை விதங்களா இருக்கு. ஆனா நம்பிக்கைன்னு பார்த்தா இல்ல, கடந்த காலத்துல ராமன் ஏதோ ஒரு ரூபத்துல வடிவத்துல நீக்கமர நினைஞ்சிருக்கான். இன்னைக்கும் கூட பாரதத்துக்கு வெளியே பல டஜன் நாடுகள்ல பாத்தீங்கன்னா அங்க உள்ளூர் மொழியில ராமனோட கதை இன்னைக்கும் புழக்கத்துல இருக்கு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதாவது இன்னைக்கு இந்த நாடுகள்லையும் கூட கோடிக்கணக்கான மக்களுக்கு ராமர் கோயில் எழுப்பும் இந்த பணி தொடங்குறதால மிக ஆனந்தமான உணர்வு அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னு சொன்னா ராமன் அனைவருக்குமானவன். ராமன் எல்லோருக்குள்ளேயும் இருக்கிறவன். நண்பர்களே, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதாவது ராமநாமத்தை போலவே அயோத்தியில எழுப்பப்படவிருக்கிற ராமர் கோவில் பாரத நாட்டு கலாச்சாரத்தோட முழுமையான பாரம்பரியத்தை எடுத்து காட்டுறதா அமையும். எனக்கு இன்னொரு நம்பிக்கையும் உண்டு. அதாவது இங்க எழுப்பப்பட இருக்கிற ராமர் கோயில் பல பல காலத்துக்கும் மனித சமுதாயம் முழுவதுக்கும் உத்வேகம் அளிக்கும். ஆகையினால நாம மேலும் ஒரு விஷயத்தை உறுதி செஞ்சுக்கணும். அதாவது பகவான் ஸ்ரீ ராமோட செய்தி, ராமர் கோயில் அளிக்கும் செய்தி, நம்மோட ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான பாரம்பரியம் அளிக்கும் செய்தி எப்படி உலகம் முழுமைக்கும் தொடர்ந்து சென்று சேர்ப்பது, எப்படி நம்முடைய ஞானம், நம்முடைய வாழ்க்கை பற்றின கண்ணோட்டம் உலகத்துக்கு அடையாளப்படுத்த முடியும். இதுதான் நம்மோட தற்கால மற்றும் எதிர்கால தலைமுறையோட விசேஷமான பொறுப்பா இருக்கு. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு தேசத்துல பகவான் ராமனோட திருப்பாதங்கள் எங்கெல்லாம் பட்டுச்சோ அங்க ராம் சர்க்கிட் இப்ப உருவாக்கப்பட்டு வருது. அயோத்தி நகரம் பகவான் ராமனோட சொந்த நகரம். அயோத்தியோட மகிமை பத்தி ராமபிரானே தன் வாயால சொல்லிருக்காரு. ஜன்ம பூமி மம புரி சுஹாவனி. இங்க ராமன் என்ன சொல்றார்னா, நான் பிறந்த இடமான அயோத்தி தெய்வீக அழகுடைய ஒரு நகரம்ங்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு பிரபு ராமனோட ஜன்ம பூமியோட மகோன்னதம் தெய்வீகத்தை மேலும் அதிகரிக்க பல சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் நடந்து வருது. நண்பர்களே, நம்ம நாட்டில் சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ந ராம் சத்ருஷ ராஜா பிருத்திவ்யாம் நீதிமான் அபூத். அதாவது
உலகம் முழுவதிலேயும் ராமனை போன்ற நீதிமான் அரசன் இதுவரை இருந்ததே இல்லை. ஸ்ரீராமனுடைய எண்ணப்படி நஹி தரித்ர கோவு துக்கி நதீனா, யாரும் துக்கப்பட்டு இருக்கக்கூடாது, ஏழைகளாக இருக்கக்கூடாது. ஸ்ரீராமன் அளிக்கும் சமூக செய்தி என்னன்னா, பகுஷ்ட நர நாரிகஹோ சமாஜ் உற்சவ் சோபிதா, ஆண் பெண் இருபாலரும் சமநிலையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும், வேறுமை எதுவும் கிடையாது. ஸ்ரீராமனுடைய ஆணை என்னன்னா, கஷ்டித்தே தயதிஹி சர்வேஹே கிருஷி கோரக்ஷ ஜீவினஹா, விவசாயிகள் ஆனிரை பராமரிப்போர் எல்லோரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கட்டும். ஸ்ரீராமனுடைய உத்தரவு என்னன்னா, கஷ்டித் விருத்தாஞ்ச பாலாஞ்ச வைத்யான் முகான் ராகவ திரிபிகி ஐத்தே விபூஷசே, வயதானவர்களை, குழந்தைகளை, வைத்தியர்களை எப்போதும் பாதுகாத்தாகணும். இந்த கொரோனா இதை நமக்கு நல்லாவே கத்து கொடுத்துருச்சு. ஸ்ரீராமனோட அறைகூவல் என்னன்னா, ஜௌ சபித் ஆவாஸ் சரணாயி ரக்கிவும் தாகி பிரான் கி நாயி, அடைக்கலம் நாடி வந்தவங்களை அவங்கள காப்பாத்துறது எல்லாரோட கடமையும் கூட. ஸ்ரீராமனோட செய்தின்னு சொன்னா ஸ்ரீராமனோட அர்ப்பணிப்பும் கூட. ஜனனி ஜன்மபூமிஷ்ட ஸ்வர்காதபி கரியசி, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றபவானினும் நனி சிறந்ததுவே. மேலும் சகோதர சகோதரிகளே, இன்னொரு விஷயம், இதுவும் ஸ்ரீராமனோட நீதிதான். அது என்ன தெரியுமா? பய பினு ஹோய் ந பிரீத்தி. ஆகையினால நம்மோட தேசம் எத்தனை சக்தி படைத்ததா இருக்குதோ, அதே அளவு நேசமும் அமைதியும் நிறைஞ்சதா இருக்கும். ராமனோட நீதியும் இதுதான், ராமனோட வழியான இதுதான் பல நூற்றாண்டு காலமா பாரத நாட்டுக்கு வழிகாட்டியா இருந்து வந்திருக்கு. தேசப்பிதா காந்தியடிகள் இந்த கோட்பாடுகள், இந்த மந்திரங்களை ஆதாரமா வச்சுதான் ராமராஜ்ய கனவை கண்டாரு. ராமனோட வாழ்க்கையும் அவரோட நடத்தையும் காந்தியடிகளோட ராமராஜ்யத்துக்கான பாதை. நண்பர்களே, பிரபு ஸ்ரீ ராமனே என்ன சொல்லியிருக்கார்னா, தேச கால அவசர அனுபவஹரி போலே வச்சன் பினித்த பிச்சாரி. அதாவது ராம் காலம், இடம் மற்றும் சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி நடக்கணும் பாரு. சிந்திக்கவும் செய்வாரு, செயல்படவும் செய்வாரு. ராமன் நமக்கு காலத்துக்கு ஏத்தபடி முன்னேற கத்துக் கொடுக்கிறாரு, சமயத்துக்கு ஏத்த வகையில நடக்க கத்துக் கொடுக்கிறாரு. ராமன் மாற்றத்துக்கு ஆதரவு அளிக்கிறவரு, ராமன் நவீனத்துக்கு ஆதரவு கொடுக்கிறவரு. அவர் அளிக்கும் இந்த உத்வேகத்தோட, அவருடைய இந்த லட்சியங்களோட பாரதம் இன்னைக்கு முன்னேற்றம் கண்டு வருது. நண்பர்களே, பிரபு ராமச்சந்திர மூர்த்தி நமக்கு கடமையாற்றுவது பத்தின பாடத்தை அளிச்சிருக்காரு. நம்ம கடமைகளை நாம எப்படி நிறைவேற்றுவது, இந்த பயிற்சி அளிச்சிருக்காரு. அவர் நமக்கெல்லாம் விரோதத்திலிருந்து விலகி ஞானம் மற்றும் ஆய்வு செய்யும் பாதையை காட்டியிருக்காரு. நாம பரஸ்பர அன்பு மற்றும் சகோதரத்துவத்தின் பலத்தால ராமர் கோயிலோட இந்த கற்களை இணைச்சாகணும். நாம ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும். எப்பவெல்லாம் மனித சமுதாயம் ராமனை ஏத்துக்கிட்டதோ வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. எப்ப எல்லாம் நாம வழி தவறினோமோ அழிவு பாதை நமக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்கு. எல்லோரோட உணர்வுகளையும் நாம கவனத்தில் கொள்ளணும். நாம எல்லாரையும் நம்மோட இணைச்சுக்கிட்டு எல்லோரோட நம்பிக்கையோட எல்லாரையும் முன்னேற்றணும். நம்மோட உழைப்பு
நம்மோட மன உறுதிப்பாட்டு சக்தியால ஒரு தன்னம்பிக்கை உடைய மேலும் சுயசார்புடைய பாரதத்தை நாம படைச்சாகணும். நண்பர்களே, தமிழ் ராமாயணத்துல ஸ்ரீராமன் சொல்றாரு, காலம் தாழ ஈண்டு இனும் இருத்தி போலாம். அர்த்தம் என்னன்னா, இனி காலம் தாழ்த்த கூடாது, இனிமே நாம முன்னேறி போயாகணும். இன்னைக்கு பாரதத்துக்கு மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் கூட பகவான் ராமனோட செய்தி இதுதான். எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நாம எல்லாரும் முன்னேறி போவோம்னு. நாடு முன்னேறி போகும். பகவான் ராமனுக்கான இந்த கோயில் பல யுகங்கள் வரை மனித சமுதாயத்துக்கு உத்வேகம் அளிச்சு வரும், வழிகாட்டியாய் இருந்து வரும். உள்ளபடியே கொரோனா காரணமா நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில பிரபு ராமனுடைய கண்ணியம் கூறும் பாதை இன்னைக்கு மேலும் அவசியமாகி இருக்கு. இன்னைக்கு கண்ணியமான நடத்தை, 1 மீட்டர் இடைவெளி இருத்தல், முகக்கவசம் அணிந்திருத்தல், கண்ணியத்தை கடைபிடிப்போம். நாட்டு மக்கள் அனைவரையும் பிரபு ராமன், தாய் ஜானகி ஆரோக்கியத்தோட வைக்கட்டும், சந்தோஷத்தை கொடுக்கட்டும். இதுவே என் பிரார்த்தனை. நாட்டு மக்கள் அனைவர் மீதும் தாய் ஜானகி, அண்ணல் ராமபிரானோட ஆசிகள் பொழியட்டும். இந்த நல்விருப்பங்களோடு கூடவே நாட்டு மக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பல கோடி வாழ்த்துக்கள். என்னோட இணைஞ்சு முழு பக்தி உணர்வோட முழங்குங்க. सियापति रामचंद्र की, सियापति रामचंद्र की, सियापति रामचंद्र की. பல கோடி நன்றிகள்.